அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை என்பது குறைந்து வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு இன்று 120 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை குறைவு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் பொதுமக்களோடு ஒன்று இருப்பது தான் தங்கம். எந்த காலத்திலும் தங்கத்திற்கு இருக்கக்கூடிய மவுசு என்பது குறைந்த பாடில்லை. ஏனென்று கேட்டால் சமூக, பொருளாதார, கலாச்சார ரீதியாக தங்கம் என்பது மக்களோடு இணைந்து இருக்கிறது. அந்த வகையிலே தங்க நகைகளில் முதலீடு செய்வதற்கு பொதுமக்கள் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து காணப்பட்டது. அதன் பிறகு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. சமீப நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது சற்று குறைந்து காணப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பகுதியை சேமித்து அதில் தங்க நகைகளில் முதலீடு செய்வதைத்தான் பொதுமக்கள் விருப்பம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இந்த விலை குறைவு என்பது அவர்களுக்கு பயனுள்ள ஒரு விதமாக அமைகிறது. இருப்பினும் இனி வரும் காலங்களிலும் தங்கத்தினுடைய விலை என்பது குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு சவரன் தற்பொழுது 1,18,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சாமானிய மக்களினுடைய பொருளாதாரத்திற்கு எடுத்து பார்த்தோம் என்றால் இதுவே மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே தங்கத்தினுடைய விலை இன்னும் குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.